இந்த டிஜிட்டல் ஏரால மனப்பாடம் பண்ணி எக்ஸாம் எழுத வைக்கிறீங்க. புரியுதுங்களா? இன்னும் பழங்காலத்து சிலபஸை படிக்க வச்சுட்டு இருக்கிறீங்க. அண்ட் கல்வி கற்பிக்கக்கூடிய ஆசிரியர்கள் வெகு சிலவர்களே பாத்தீங்கன்னா ஒரு சர்வீஸ் ஓரியன்டா வித் டொமைன் எக்ஸ்பீரியன்ஸோட கிளாஸஸ் எடுக்கிறாங்க. அதெல்லாம் ரொம்ப கம்மியான பர்சன்டேஜ் ஆயிடுச்சு இப்ப இன்னைக்கு இந்தியாவில். ஐஐடி, என்ஐடி, ஐஏஎம்ஐ தாண்டி உங்களுக்கு எக்ஸலன்ட் குவாலிஃபைடு ப்ரொஃபசர்ஸ் இல்லைன்னு நான் சொல்ல வரல, வெகு குறைவு. எல்லாத்துக்கும் அடிப்படை உங்களுடைய கல்வி கூடம். அது உங்களுடைய பணத்தை குறிவைத்தால், பணத்தை மட்டுமே குறி வச்சு நடக்குதுன்னா அந்த கல்லூரி, அங்க போய் படிச்சுட்டு கல்வியை குறை சொல்லாதீங்க தயவு செய்து. மாணவனையும் குறை சொல்லாது. இப்ப என்னன்னா, இப்ப ஐஐடிக்கு எப்படி தம்பி பணம் வருது? 100 ரூபாய் தேவைன்னு வச்சுங்களேன். ஐஐடிக்கு ஒரு வருடத்திற்கு ஒரு கணக்குக்காக 50 ரூபாய் கிட்டத்தட்ட கவர்மெண்ட் கொடுத்துட்றாங்க. சப்சிடி ஆர் கிராண்ட் எப்படி வேணா வச்சுக்கோங்க. 35-40 rupees வந்து அவர்களை சார்ந்து இருக்கக்கூடிய இண்டஸ்ட்ரீஸ் கொடுக்குறாங்க. எப்படி தம்பி? அவங்களோட ப்ராஜெக்ட் பண்ற இண்டஸ்ட்ரீஸ் ஆர் அலுமினைஸ் அவங்க கொடுக்குறாங்க. 10 ரூபாய் மட்டும் தான் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட இருந்து கலெக்ட் பண்ணுறாங்க. சில ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அவங்க இப்ப மேற்படிப்பு படிக்க போறவங்களுக்கு ஒரு ஸ்டைஃபண்டே கொடுக்குறாங்க, சம்பளம் கொடுத்து படிக்க வைக்கிறாங்க. எல்லாமே பண்றாங்க. இது எல்லாமே NITs, IITs, IIMல நடக்கும். பட் எப்ப நீங்க படிக்கக்கூடிய கல்லூரி வாட்ச்மேன் சேலரியில இருந்து EB பில் வரைக்கும் உங்க அப்பா பாக்கெட்ல இருந்து டியூஷன் ஃபீஸ்ன்ற பேர்ல அவங்க எடுத்து நடத்துறாங்களோ, அது ஒரு கமர்ஷியல் எஸ்டாப்ளிஷ்மெண்ட். அவர்களை நான் குறை சொல்லவில்லை. பட் அங்க தரமான கல்வி கிடைக்கிறதுக்கு உண்டான சாத்தியக்கூறுகள் மிக 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 குறைவு.